முத்தியால்பேட்டை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சந்துருஜி பேசுறேன். இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நான் சுயேட்சை களம் காண்றேன். உங்களுக்கும் தெரியும், நான் கிட்டத்தட்ட எல்லா பகுதியும் ஓட்டு கேட்டு முடிச்சுட்டேன். எல்லாருமே வந்துட்டேன். இந்த ஓட்டு கேட்ட ஒரு 9 நாள்ல இப்படி ஒரு மதிப்பும் மரியாதையும் என் மேல ஒரு அன்பும் வச்சிருப்பாங்கன்றது நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா நான் வந்து ஏதோ இருக்கு, நம்ம போறோம், நம்ம ஒரு சில பகுதிக்கு போயிருக்கோம் வந்திருக்கோம் சொல்லும் போது, ஆனா இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு போய் பாசமா இவ்வளவு வாப்பா உக்காருப்பா போப்பா தம்பி அப்படின்னு ஒரு அன்பா இவ்வளவு பேர் பேசுறாங்கன்னும் போது ரொம்ப ஒரு அஹ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவே நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி பெற்றதுக்கான ஒரு அறிகுறி மாதிரிதான் எனக்கு நல்லாவே தெரியுது. மக்களுக்கு கிட்ட வந்து வர ஒரு அன்பையும் சரி, அவங்க காட்டுற ஒரு பாசத்தையும், இது எதுக்குமே நம்ம வெற்றி வந்தா கூட இதுக்கு அது நான் பெருசா தெரியாது. ஏன்னா அவங்க அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும், இறங்கி பண்ண விஷயமும், பேசின விஷயமும், பழகின விஷயமும், உட்காருப்பான்னு சொல்லிட்டு விடவே இல்லை. தண்ணி டீ காஃபியா குடிச்சு தான் போகணுன்ற அளவுக்கு நம்ம அவங்க பேசின ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்ப நம்ம இந்த பத்து நாள் சுற்றுப்பயணம் முடிச்சு வந்திருக்கோம். இந்த 10 நாள் சுற்றுப்பயணத்துல இந்த சந்தோஷம் ஏற்பட வந்து காரணமா இருந்தது வந்து நம்ம செஞ்ச இந்த 15 வருஷ சர்வீஸ் தான். அந்த 15 வருஷ சர்வீஸ்ல கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சீர்வரிசை கொடுத்தோம். அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த பெட்ன்றது ரொம்ப உடம்பு வலிக்கு ரொம்ப ஒரு அந்த கன்சீவான அந்த பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெட். அது 2500 மதிப்பு இருக்கும் அந்த பெட். பிளஸ் நம்ம பட்டு புடவை எல்லாமே போட்டு அவங்களுக்கு தேவையான சத்து மாவு கஞ்சி பவுடர்ஸ் அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஊக்கச்சத்து மருந்து எல்லாமே கொடுத்து அதில் ஒரு 5000 மதிப்புள்ள பாக்ஸ் பேக்கேஜ் ஒன்று கொடுத்தோம். அப்போ அது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததா சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அதை வாங்கிட்டு இதெல்லாம் நாங்கள் வாங்க முடியுமானே தெரியல, எங்களுக்கு இது ரொம்ப நன்றின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்னும் நம்ம இதை இன்னும் செய்யணுன்றதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுது இந்த விஷயத்துல பார்க்கும்போது. அது அவங்க பிறந்த குழந்தைக்கும் தங்க மோதிரம் கொடுத்தேன். ஸோ மோதிரம் நான் தான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு பிறந்த ஒரு 3 நாள் 2 நாளையும் போட்டோம், ஒரு சில பேருக்கு 20 நாளையும் போட்டோம், ஒரு மாசத்துலையும் போட்டிருக்கோம். ஸோ அப்போ ஒரு சில பேருக்கு முதல் தங்க நீங்க தானே போட்டீங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த சர்வீஸ் வந்து 10th 12th எக்ஸாம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 3 ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். 10th and 12th முடிச்சவங்களுக்கு நம்மளால இப்போ நம்ம வந்து இது செய்யறோம் அது செய்யறோன்னு ஆகும்லாம் நம்மளால சொல்லக்கூடிய சூழ்நிலை. நான் எவ்வளோ என்னால் முடியுமோ, என் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதில் மக்கள் வந்து 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி தான். இப்போ அதில் நம்ம முதல் பிரைஸ் டிவி, ஃப்ரிட்ஜு, லேப்டாப் படிக்கிறது தேவையானதையும் கொடுத்தோம். ஒரு சில பேருக்கு வீட்டு உபயோக பொருளும் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் அவங்களும் ஹாப்பி தான். இதனால அந்த 10th 12th பசங்க அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், அடுத்து நல்லா காலேஜ் இருந்தால் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு கொடுத்தது. ஒரு யங்ஸ்டராக இருந்து நாம அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி வரவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணாலும் அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போவாங்க. அதுக்கு ஒன்று என்கரேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்திலையும் சரி, அதுக்கப்புறம் புயல் காலத்திலையும், இந்த புயல் மழை காலம் வந்துச்சு, நம்ம மீனவர் குடும்பம் எல்லாமே போட் எடுத்து வைக்க கூட கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரெயின் சர்வீஸ் கொடுக்கல. நான் தான் நைட்டு ஒரு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு 11 சொன்னாங்க. நான் 12 மணிக்கெலாம் அந்த ட்ரெயின் 2 இடத்துக்கும் வடக்கு சோழநகர் வடக்கும் சரி, சோழநகர் தெற்கும் சரி ட்ரெயின் கொடுத்து நம்ம எடுத்து நைட்டே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஊருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பொருள் நம்ம சேவ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னும் போது அதுவும் அதெல்லாம் இதோட பிரதிபலன் எல்லாமே இந்த 10 நாள் நான் கேம்பெயின் ஓட்டு கேட்க போகும்போது அதோட பலன்கள் வந்து எப்பா நீ வந்துருப்பா ஜெயிச்சிருப்பா அப்படின்றத சொல்றதோ அப்படி அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவங்க காட்டின அன்பும் பாசமும் உட்காருப்பா நேப்பா உடம்பு டயர்டா இருக்கா உட்காருப்பா இவ்வளவு தூரம் நடக்க ஏன் மேலே ஏறாங்க, மேலே ஏறோடும் ஒரு கீழே இறங்கி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட என்னை ஏற விடாம இருப்பா இவ்வளவு ஃபுல்லா நடக்கிற அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தால நம்மளுக்கு ரொம்ப ஒரு நிஜமா ஒரு உணர்வுபூர்வமா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பாண்டிங் நம்ம வந்து வச்சு இவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்கோன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை வெற்றியோட இதை வந்து பெரிய ஒரு நான் வெற்றியா பாக்குறேன். ஏன்னா இது எங்க போனாலும் இது கிடைக்காது. அதனால நல்ல ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த எலெக்ஷன் நிக்கிறாங்க. நிஜமாங்க இந்த ஊர்ல முத்தியால்பேட்டை தொகுதியில ஒரு தண்ணி பிரச்சனை என்ன லெவல்ல இருக்குன்றது நான் ஏற்கனவே ஒரு 2-3 போராட்டத்துக்கு பண்ணி அதை மீடியா மூலியமா அதை காட்டியிருக்கேன். தண்ணி என்ன கலர்ல வந்துச்சு கூட காட்டினேன், கருப்பு கலர்ல. ஆனா இன்னைக்கு தண்ணியோட நிலைமையும் ட்ரைனேஜ் நிலைமை ஒஸ்டான நிலைமையில இருக்கு. ஆனா இப்ப நிக்கிற வேட்பாளர் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வயபுரி மணிகண்டன் 2016 இருந்து 2021 வரைக்கும் எம்எல்ஏவா இருந்தாரு. நான் ட்ரைனேஜுக்காக கேஸ் வாங்கினேன், தண்ணிக்காக கேஸ் வாங்கினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப தண்ணிக்காக ட்ரைனேஜுக்காக கேஸ் வாங்கினேன்னு சொல்றது வந்து அதை முடிச்சிருக்கலாம். அவரு கையில பதவி இருக்கு, அவரு கையில அதிகாரம் இருக்கு.
அவர் கையெழுத்து போட்டா ஏஇஜே அதுக்கு என்ன ஒர்க்கோ அதை செஞ்சிருக்கலாம். ஒரு ஆர்ஓ பிளான்ட்டை மெயின் வாட்டர் டேங்க் கீழே இறக்கி இருக்கலாம். அதை பண்ணி அந்த தண்ணி சுத்திகரிப்பு கொடுத்துருக்கலாம். ஒரு 2-3 தெருவுக்கு ரொம்ப டேமேஜான இருக்க தெருவு மட்டும் பைப் எடுத்து பைப்பை மாத்திருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா நலத்திட்ட உதவி கொடுக்குறாங்க. தொகுதியினை வளர்ச்சி பண்ணிக்க 2 கோடி ரூபா பணம் கொடுக்குறாங்க. அது போக மாசத்துக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. 40,000 டீசல் காசு கொடுக்குறாங்க. ஒரு 6 பேர் சம்பளம் வைக்கிறது ஓசிஎம்ல சம்பளம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபா சம்பளம் தராங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு சர்வீஸ் நல்லா பண்ணணுன்றதுக்கு தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 1.5 கோடி ரூபா சம்பளம் வருது 5 வருஷத்துக்கு ஒரு எம்எல்ஏக்கான சம்பளம். சாவர வரைக்கும் பென்ஷன் வருது. சாவர வரைக்கும் பென்ஷன். இது யார் கொடுத்தது? மக்கள் தான் கொடுத்தாங்க. அப்ப மக்களுக்கு என்ன கேட்கறாங்க? குடிக்கிற தண்ணி தான் கேட்கறாங்க. அந்த தண்ணி கூட கொடுக்க முடியலன்னும் போது எதுக்கு 5 வருஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணான்னு சொல்றீங்க? அது எப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்ல முடியும்? நீங்க என்ன அடிப்படை ஒர்க்கை செஞ்சிருக்கீங்க? இப்ப தண்ணி பிரச்சனை யாரால ஆரம்பிச்சது? இப்ப நீங்க 2016 21 நீங்க இருந்தீங்க. தண்ணி பிரச்சனையை நீங்க முடிச்சிருக்கலாம், முடிக்கல. எத்தனை பிளான்ட் போட்டீங்க? இப்ப எல்லாம் போட்டோ தண்ணி பிடிக்கிறாங்க. சென்னையில குடம் எடுத்துட்டு போறாங்க, இங்க வாட்டர் கேன் எடுத்துட்டு போறாங்க. இது ஸ்மார்ட் சிட்டில இருக்குது, ஒயிட் டவுன்ல மெயின் டவுன்ல இருக்குன்னு சொல்றோம் கேள்விப்பட்ட. ஆனா என்ன நிலைமையில கிட்டத்தட்ட அத்திப்பட்டி மாதிரி இருக்குதுங்க இங்க. எல்லாம் நீங்க காலைல 8 மணிக்கு போய் பாருங்க. ஃபுல்லா மூக்கு மூடிட்டு போவாங்க. ஃபுல்லா ட்ரைனேஜ் ஃபுல்லா வெளியே வழிஞ்சு வருது. ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா ஓவர்ஃப்ளோ. ட்ரைனேஜ் ஃபுல்லா அதை மெர்ச்சி தான் வீட்டுக்குள்ளே போறாங்க. தண்ணி காலைல திருப்பி கோட்டத்தில் பிடிக்கிறாங்க. இங்க ஆர்ஓ பிளான்ட் கிளீன் பண்ணல. பிளான்ட் போட்டாங்க, கிளீன் பண்றதுல மெயின்டெனன்ஸ் பண்றதுல. நம்ம வீட்லயே ஒரு 3 மாசத்துல போட்டா ஒரு தடவை கிளீன் பண்ணணும். இங்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணணும். அந்த கிளீனிங் கிடையாது. இப்ப இவரு என்ன சொல்றாரு வையாபுரி மணியன், இப்ப நான் 2 இடத்த சூஸ் பண்ணிட்டேன். நான் 1000 வீடு கொடுத்துட்டேன், 1000 வீடு கொடுப்பேன், உங்களுக்கு 1000 வீடு கட்டித்தரேன், அடுக்குமாடி குடியிருப்பு நான் கட்டித்தரேன் அப்படி. அதுவும் நான் பேசுறது நான் வாக்குறுதி கொடுத்துட்டு அதையும் பேசுறீங்க. சரி ரைட், அதான் பேசுனேன். அப்ப 2016 இருந்து 2021 கொடுத்த 1000 வீடு எங்க? 2020 எலெக்ஷனுக்கு நான் 1000 வீடு கொடுப்பேன்னு சொல்றீங்க. அப்ப 2016 இருந்து 2021 வரைக்கும் கொடுத்த 1000 வீடு எங்க? இத்தனை பட்டா மாத்தி இப்போ தரேன்னு சொல்றீங்க. அப்ப 2016 2021 வரைக்கும் எத்தனை பட்டா கொடுத்துருக்கீங்க? ஒண்ணு ஒத்துக்கிட்டு நில்லுங்க. 2016 இருந்து 21 வரைக்கும் உங்களை ஏமாத்திட்டங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு எலெக்ஷன் நில்லுங்க. இப்ப நீங்க என் வழக்கு வழக்குன்னு என் மேல வழக்கு இருக்கு. நான் பேப்பர்ல விளம்பரம் பண்ணிருக்கிறேன். நான் எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணிட்டு நான் நிக்கிறேன். நாம எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தெரிவிக்காம நிக்கல. வழக்கு நிலுவையில் உள்ளது. நாம இன்னொரு குற்றவாளியே எதுவுமே கோர்ட் எதுவுமே சொல்லல. எல்லாமே பொய் வழக்குன்றதை நாம கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் நாங்க ஒரு வழக்கு ஜெயிச்சுதான் வரோம். நீ வழக்கு நீ சொல்லிதான் மக்களுக்கு தெரியுன்ற அவசியம் இல்லை. நானே சொல்லிட்டேன் மக்களுக்கு. நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுத்துரு, எல்லாரும் கொடுத்துரு. நீ மொத்தம் குற்றத்தை மட்டும் காட்டுறே தவிர நீ என்ன செஞ்சப்பா? உனக்கு மக்களுக்கு 5 வருஷம் பதவி கொடுத்துக்கிறாங்க, உனக்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுத்துக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துக்கிறாங்க, குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்துக்கிறாங்க, எம்எல்ஏன்ற பதவி கொடுத்துக்கிறாங்க. அந்த எம்எல்ஏன்ற பதவினால்தான் நீ அங்க எங்க தாவனாலும் உனக்கு சீட்டு கிடைக்குது. அப்ப அதெல்லாம் நீ கிடைச்சிருக்காதுல. 5 கட்சி 4 கட்சி தாவறதுனால தான் அவரு இன்னைக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அப்ப அப்படிங்கும்போது மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? அடிப்படை வசதி கூட செய்ய முடியலன்னும் போது இன்னைக்கு திரும்ப செய்யறது எப்படி நம்ப முடியும்? வீடு விடுங்க, மற்ற விஷயத்த விடுங்க, பட்டா விடுங்க, மத்தெல்லாம் லோனை விடுங்க, செய்தி பண்றதெல்லாம் விடுங்க. ஒரு குடி தண்ணீர் முடிக்கலன்னும் போது இப்ப நான் இப்ப பைப் போட்டுன்னு சொல்றது நம்ம எப்படி நம்ப முடியும்? பொதுமக்கள் எப்படி நம்புவாங்க? இந்த ஒரு சூழ்நிலை தான் வையாபுரி மணிகண்டன் இங்க இருக்கிறாரு. அதனால இதோட நிலைமை முழுக்க முழுக்க அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பொய் தான். பொய்யை மட்டும் சொல்லி ஏதாவது சொல்லி இப்ப மக்கள் மக்கள்கிட்ட இருந்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும். அவர் ஒரு வேலையை பார்க்கணும். அவர் 2016 இருந்து 21 வரைக்கும் எந்தெந்த இடத்துல தங்க கட்டி வந்துச்சு, எங்க இது சேர்ந்து பணம் போச்சு, எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது தெரியாமலாம் கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட விஷயம். அதை தவிர விரும்பல. மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட காசு, மக்கள் கொடுத்த பவர், மக்கள் கொடுத்தவங்களுக்கு ஒரு மரியாதை. அந்த மரியாதை இவர் என்ன செஞ்சார், என்ன செஞ்சிருக்காரு? இது மட்டும்தான். மணிகூண்டில் மணி ஓசை கேட்கணும் யாரை கேட்டோமா? இப்ப குடிக்கிற தண்ணியே இங்க இல்ல. மணிகூண்டுல திருவள்ளுவரோட ஓசை வரணுன்றது வேற அவசியப்பட்டு அது முக்கியமா இல்ல தண்ணி விஷயம் முக்கியமா? எது முக்கியமா? அதை செய்யாம ஒரு விளம்பரத்துக்காக, வீண் விளம்பரத்துக்காக பண்ற விஷயத்த யாருமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மக்களும் நல்லா தெளிவா இருக்காங்க சார். அதெல்லாம் முத்தியால்பட மக்கள் அதெல்லாம் தண்ணி கூட கொடுக்க முடியலன்னும் போது பழைய நின்று ஜெயிச்சவங்க 2 பேருக்கும் நாங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்ன்றதுல நல்லா தெளிவா இருக்கிறாங்க. அந்த எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப இப்ப இங்க அடுத்தது இன்னொரு வெளியே காங்கிரஸ் கை சின்னத்தில் நிற்கிற ராஜேந்திரன், அவர் வெளியூர் இப்பதான் வந்திருக்காரு. வந்துட்டு ஒரு 10 வருஷம் இருக்கட்டும். ஏன்னா நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இப்ப எங்க வீட்டுல தண்ணி வருது. இந்த தண்ணி அரிசி கழுவ முடியல. அரிசி ஃபுல்லா உப்பு போடாம சாப்பாடு ஃபுல்லா உப்பு அதிகமா இருக்கு. உப்பு சாப்பிட்டா ஆகும்? ஒருத்தவங்க உப்பு தண்ணி டெய்லியும் எடுத்துட்டே இருந்தா, உப்பு நீங்க டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? பிபி ஏறும், லிவர் ஃபால்ட் ஆகும், கிட்னி ஃபால்ட் ஆகும். டோட்டல் அதாவது உயிர் ஆபத்துக்கான எல்லா விஷயத்தையுமே உப்பு தான் இருக்கு. ஏதோ அளவாக்காத உண்டு, எல்லாத்தையும் உப்பு தான் ஆகும். இப்ப அதை கூட கொடுக்க முடியல. இப்ப ஈரராஜேந்திரன் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு.
அவரு இப்ப வந்திருக்காரு. அவரு இந்த பிரச்சனை, இந்த தண்ணி உப்பு தண்ணியோட இருக்கு, இதெல்லாம் இருக்கு அவருக்கு தெரியாது. சொல்லி கேட்டிருப்பாரு. நாங்க அனுபவிக்கிறோம். நாங்க ஒவ்வொன்றையும் நாங்க மக்களாகிய நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். பாத்திரம் கழுவும் போது பாத்திரம் துருப்பிடிக்குது, புது பாத்திரம். வீட்டுல கழுவுற புது பாத்திரம் துருப்பிடிச்சிருக்குது, அந்த பாத்திரம் திரும்ப சமைக்கணும். அப்ப இவ்வளவு கஷ்டத்தை, இவ்வளவு என்ன சொல்றது, கொடூரமான விஷயம். தண்ணி கூட ஒழுங்கா இல்லைன்றது மக்கள் கஷ்டப்படுது. 7 ரூபாய் தண்ணி காலைல போய் வண்டி எடுத்துட்டு போய் கோட்டைக்குள்ள பிடிக்கிறாங்க. இப்ப வரவேண்டிய ஏதாவது மக்களுக்கு ஏதாவது தவறையோ இல்லை கீழே விழுந்தாவோ அது யார் பதிலாகும்? அவங்க அன்னைக்கு தினக்கூலி, அவங்க அன்னைக்கு வேலைக்கு போனா மட்டும் அவங்க சம்பளம். ஒவ்வொன்றும் யோசிக்கணும். நம்ம கேட்கறது தண்ணியை கொடுப்பா, கரண்ட்டை கொடு, ரோடு நல்ல ரோடு கொடு, நாங்க உங்களை எதுவுமே கேட்கல. மக்கள் கெஞ்சுறாங்க. ஏதாவது அவங்க ஓட்டு போட்டு அவங்க நம்ம கிட்ட கெஞ்சணுமா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் நாங்க வந்து அவங்க காலில் வந்து ஓட்டு போடுங்கம்மா, ஜெயிக்க வைக்கிறோமான்னு சொல்லிட்டு நான் கேட்கவே அசிங்கமா இருக்குது. அரசியல்வாதி எங்களை எல்லாருமே இவங்க பண்ண எல்லா விஷயத்தினால எங்களை போய் நாங்க கேட்கவே அசிங்கமா இருக்குது. தண்ணி அப்பா எல்லாம் இப்படிதான் சொல்றீங்க, எப்படி செய்வீங்க அப்படின்ற கேள்விக்கெல்லாம் எங்களால் பதிலே சொல்ல முடியல. பொதுவா அரசியல்வாதினா இப்படிதான் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை மக்கள் மனசுல இருக்கு. நாங்க போய் இல்லம்மா நான் அது மாதிரிலாம் இருக்க மாட்டேன், மத்தவங்க எல்லாம் விடுங்க, நான் உங்க வீட்டுக்குள்ள மாதிரி அதெல்லாம் நான் அப்படி இருக்க மாட்டேன், அதனாலதான் ஒரு வருஷத்துக்குள்ள தண்ணி பிரச்சனையும் ட்ரைனேஜ் பிரச்சனை முடிக்கலன்னா நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு நான் எழுதியே கொடுத்துட்டேன். இந்த பேம்ப்ளெட் மடிச்சு வச்சுங்க. ஒருவேளை நான் ஒரு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு செய்யலைன்னா இதை நீங்க கவர்மெண்ட் கொடுங்க, எனக்கு பதில் கேட்பார், நான் அப்புறம் ரிசைன் பண்ணுவேன், நீங்களே பதவியை பறிக்கிறதுக்கான பவர் உங்க கையில கொடுக்குறோமான்ட்டு உட்பட நான் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தி இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரேன். வெறுத்துட்டாங்க மக்கள், யாருமே செய்ய மாட்டேங்கிறது வெறுத்துட்டாங்க. அதனால இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்றோம். அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நம்ம இந்த வீடியோ மூலியமா உறுதியா தண்ணி பிரச்சனையும் ட்ரைனேஜ் பிரச்சனையும் நான் ஒரு வருஷத்துக்குள்ள உறுதியா முடிப்பேன். அது என்னன்றது, அது யார்கிட்ட பேசணும், எந்த அதிகாரிட்ட பேசணும், அதுக்கான பிளான் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே யார்கிட்ட பேசணும், எந்த இன்ஜினியர்கிட்ட பேசணுன்றதை உட்பட நான் செக் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பிளானும் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணணுன்றது எனக்கும் தெரியும். அதை நம்ம பார்த்துக்கலாம். அது மற்றவங்க சொல்ற வாக்குறுதி மாதிரி என் வாக்குறுதி இருக்காது. அதனால உறுதியா என்னை நம்பி இந்த ஒரு தடவை மட்டும் வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல என்னை ஜெயிக்க வைங்க. நம்பிக்கைக்கு என்னைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி. ஓகேவா?